ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட், ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 49th எக்ஸ்பிளனேஷன் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கல, நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, இந்த ஒரு சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு கண்டிப்பா கடுப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாப்டர்ல கொஞ்சம் நெஞ்ச டீட்டெயில் குடுக்கல. டீட்டெயில் அப்படியே டீட்டெயில் அள்ளி திணிச்சு வச்சிருக்காங்க. அதனாலே வெறி ஆயிட்டு. நானும் பொறுமையா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப வேற டயம் ஆயிட்டு. அதனால படிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிட்டு நண்பா. எக்ஸ்பிளைன் பண்ண கண்டிப்பா டைம் ஆகும்னு நெனைக்கிறேன். சரி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், வளவலன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்ட்டா கதைக்குள்ள போலாம். ஓகேனா? இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தியக்கார டீச்சர் சொல்லிட்டு இருக்கா. "ஏய் நீங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கீங்க. நீங்க ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஆளா தான் இருக்கீங்க. உங்களோட பவர்லாம் ஏன் இப்படி இருக்கு? சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ துருவி துருவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஓ நீங்க ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கீங்க? எப்படி பவர்ஃபுல் ஆனீங்க? சொல்லுங்க." அப்படின்ற மாட்டிலாம் சைக்கூத்தனமா தான் கேள்வி கேட்டுட்டு இருப்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு, ஆஹா இவன்ட்ட ஏதாவது தெரியாத்தனமா வாய குடுத்து மாட்டிக்கிட்டேன்னா மொத்தமா தெரிய வந்துரும். நான் கொஞ்சம் லெஜெண்டரி பீஸ்ட் டேமர் அப்படின்ட்டு என்ன பண்றது? இப்படிதான் தெரிய வந்தா ரொம்பவே தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். எனக்கு இதுல இன்வால்வ் ஆக புடிக்கலையே! யாராவது வந்து இந்த இடத்துல என்ன காப்பாத்துனா நல்லா இருக்கும். எப்படியாவது தப்பிச்சு போணுமாடா! அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி நெனச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கதவ தொறந்து டைரக்டர் வர்றாப்புல. "ஏய் நீங்க வந்துட்டீங்களா லிங்கான்? உங்களுக்காண்டி தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்கட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு." அப்படின்னு சொன்ன உடனே, அப்பாடா! மனுஷன் வந்து கடவுள் மாரி வந்து காப்பாத்துனான்டா. ஓகே டைரக்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டரோட ரூமுக்குள்ள போயிட்டான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லிட்டு இருக்கான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, "நான் எதுக்காண்டி கூப்ட்டுருப்பேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நெனைக்கிறேன்." நான் சொன்ன உடனே, எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாயிண்ட்ஸுக்கு காயின்ஸ குடுக்குறக்காண்டி தானே கூப்ட்டுருக்கீங்க. ரைட்டு தானே நான் சொல்றது?" அப்படின்னோனே, அதுல தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு. அதாவது வந்து பார்த்தீன்னா, நீங்க சொல்ற மாட்டிக்கு ஒரு விதத்துல அதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து பார்த்தீன்னா, எவ்வளோ ஸ்டூடண்ட்ட கொண்டிருப்பீங்க அப்படின்னு அதாவது எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து பாயிண்ட் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நெனைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி சொன்னோனே கேட்ட உடனே நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 88 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோனே, எஸ் எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா சொல்றீங்க. 88 ஸ்டூடண்ட்ட இருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸா கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு 500 பாயிண்ட் அப்டின்னா 88 ஸ்டூடண்ட்டுக்கு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. எவ்வளோ வருது அப்டின்னு சொல்ட்டு. என்னதான் இருந்துட்டு நாங்க வந்துட்டு எங்களோட ரூல்ஸ் படி ஒரு ஸ்டூடண்ட்க்கு 500 பாயிண்ட்டுன்ற விதத்தில குடுக்கணும் அப்டின்னு சொல்லி பார்த்தாலும் 82 ஸ்டூடண்ட்டுக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ் எங்களால குடுக்க முடியாது. அந்த மாட்டிக்கு நாங்க காயின்ஸ பிரிண்ட் பண்ணி வித்தோம் அப்டின்னா, ஐ மீன் காயின்ஸ பிரிண்ட் பண்ணி குடுத்தோம் அப்டின்னா, நம்மளோட எக்கனாமிக் பயங்கரமா அடி வாங்கும். ஹெவன்லி டிராகன் காயினோட வேல்யூ ரொம்பவே அடி வாங்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பிரச்சனையா வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு தரமாட்டோம்ன்னு சொல்லல. அதுக்கு நிகரான விஷயத்த நான் உங்களுக்கு பண்றோம் அப்படின்னு சொன்னோனே, என்னது அப்ப இவங்க பாயிண்ட்ஸ தரமாட்டாங்களா? ஐய்யய்யோ! ஏமாத்தி புட்டாய்ங்க புள்ள அப்படின்ற மாரி தான் ஹீரோ இது பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவன் சொல்றது ரைட்டு தான். அவ்வளோ காயின்ஸ குடுக்கும்போது கண்டிப்பா குளோபல் எக்கனாமிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கரன்சியோட வேல்யூ பயங்கரமாவே அடி வாங்கும். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிகரான ரிவார்ட்ஸ் நாங்க தர்றோம் அப்படி சொல்லி சொன்னோனே, அதுக்கு நிகரான ரிவார்டா? இப்போதைக்கு எனக்கு அது தேவையில்லையே! என்ன பண்றது? அப்படின்ற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க தேவைப்படுற எல்லாத்தையும் தர்றோம், இது பண்றோம் அப்படின்ற மாட்டிக்கலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தான் ரொம்ப மன உடைச்சலா இருப்பான். என்னடா இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்ற மாட்டி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே எனக்கு இப்போதைக்கு தேவையில்ல. பட் இருந்தாலும் சொல்லிட்டு மனசுல நெனைக்கிறேன். ஐயா, தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, எவால்யூஷன் பொருட்களு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டுலாம் தேவைப்படுது. அவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐயா பைத்தியக்காரி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா சாப்பிடுறா. அது நல்ல விஷயம் தான். அதிகமா சண்டை போடுறா, சாப்பிடுறா. அதனால வந்து ஃபுட் வேற இதாகுது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல தான் நெனச்சுக்கிட்டு இருக்கான். மனசுல நிக்கிறத எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. நம்ம டைரக்டர் சொல்லிட்டு இருக்கான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பீஸ்ட்டுக்கு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் அலைன்ஸ் எல்லாம் தந்துர்றோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க படிக்கிறதுக்கு காசு தரவே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு தர வேண்டிய காசு இருக்கிறனால, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காசும் கேட்கல, இது பண்ணல. அதுலருந்து கழிச்சுக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியும் கழியாது. எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து எப்பப்ப எந்தெந்த மாட்டிக்கு ரிவார்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ, என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படுதோ, அத நாங்களே தந்துர்றோம். உங்களோட பீஸ்ட்டுக்கா இருக்கட்டும், உங்களுக்கா இருக்கட்டும். இத வந்து தயவு செஞ்சு ஒத்துக்கங்க. அப்படின்றபடி சொல்லிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ சம்பாரிச்ச காசுக்கு அவன் சொல்றதெல்லாம் 10% கூட காம்பன்சேஷனா இருக்காது. சமமா இருக்காது. அப்படின்ற மாட்டிக்கு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து சரி வேற வழி இல்ல. இத ஒத்துக்கிட்டு தான் ஆகணுமா? ஆனா அது எப்புட்றா ஃபேரா இருக்கும்? அப்படின்ற மாட்டிக்கு நெனச்சு சொல்லிட்டு இருக்கான். சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல நெனச்சு பார்க்குறான். சரி ஒரு விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ்ட்டுக்காண்டியாவது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த அயா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, எல்லாத்தோட அதிகமாவே சாப்பிட்றா. அவளுகளெல்லாம் ஒரே ஒரு பன் சாப்பிட்றா அப்படின்னா, இவ வந்து விட்டு வெளுத்து வாங்குறா. என்னதான் இருந்தா நம்ம பீஸ்ட்டு தானே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு, சரி ஓகே. இவளுகளுக்காண்டி வேணா நான் ஒத்துக்கறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படி சொன்னோனே, ரொம்பவே நன்றி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கண்டிப்பா
திரும்ப பண்ணுவோம். தேவைப்படுற நேரத்தில உங்களுக்கு ஏதாவது அப்டின்னோனே, ஓகே புரியுது அப்டி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் இது பண்ணிட்டு இருக்கான். இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நம்ம தான் வந்து இந்த ஸ்டூடண்ட்ட தோத்து போயிட்டோம். சொல்லப்போனா வந்து பார்த்தீங்கன்னா, மத்த அகாடமிட்ட நம்ம பேர் கெட்டு போயிறக்கூடாது. ஏன்னா இருக்கிறதுலே டாப் அகாடமின்றது நம்ம நேம் தான் இருக்கு. மத்த 2 அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த அமௌண்ட்ட குடுத்துருப்பாய்ங்க. அப்படிப்பட்ட ரூல்ஸ்லாம் வச்சிருந்தா. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட காயின் அடி வாங்கிறக்கூடாது அப்டின்ற நெலைமை இருக்கிறனால, இப்டி குடுத்து விட்டுருக்கோம். பேர் கெட்டு போயிறக்கூடாது. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்டும் இது பண்ணிறக்கூடாது அப்படின்றனால தான் இந்த மாரி ஒரு ரிவார்ட் குடுத்து ஒத்துக்கிட்டேன். ஆம் அவைங்க வந்து பார்த்தீங்கன்னா, மத்த அகாடமிக்கு போனா இவனுக்கு சாதாரணமாவே அதெல்லாம் பண்ணியிருப்பாய்ங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவைங்க என்ன சொன்னாங்கன்னா, "இதெல்லாம் உங்களுக்கு குடுப்போம், இது பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன கூப்ட்டாய்ங்க. பட் நாங்க எதுவுமே குடுக்க மாட்டோம்னு சொல்லி கூப்ட்டுட்டு, கடைசியில நாங்களும் குடுக்குறோம். எங்க மேல தான் தப்பு இருக்கு. நாங்க வந்து அவனுக்கு காயின குடுத்துருந்தா தேவையில்ல. அப்படின்ற மாட்டிக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலா பேசிட்டு இருப்பாப்ல. அவர் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறாப்ல. அவர் ஏன்னா காயின் குடுக்கல. காயினுக்கு பதிலா ரிவார்டா இந்த பொருட்கள்லாம் தர்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. மத்த அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சேர்ந்தாலே தர்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து நீங்க ஹீரோ ஜெயிச்சதுக்கு காசு குடுக்கணும். குடுக்காததுக்கு பதிலா இதெல்லாம் தர்றேன்னு இருப்பாப்ல. அதெல்லாம் சொல்லி புரிஞ்சதோனே, சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பியிருப்பான். அப்பதான் ஒரு மனுஷன் நடிச்சிருப்பாரு. அப்போ வந்து வெளில வந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் போயிட்டான். அப்ப போனத பார்த்ததுக்கப்புறம் சோடா புட்டி பைத்தியக்கார கண்ணாடி என்ன பண்றான்னா, டப்பு டப்புன்னு தட்டிட்டு கதவ தட்டிட்டு, "டைரக்டர், டைரக்டர் நான் உங்களோட ரூமுக்குள்ள வரலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஏன் வா, வா. என்ன என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "டைரக்டர் நான் உங்கட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வேண்டியது இருக்கு. இது ரொம்பவே சீரியஸான விஷயம்." அப்படின்னோனே, "என்னப்பா தம்பி? என்ன சீரியஸான விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அதாவது வந்து பார்த்தீன்னு இந்த வருஷம் ஜாயிண்ட் ஆயிருக்கு ஜூனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸ் டீச்சரா இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னோனே, டைரக்டர் கொஞ்சம் இதாயிட்டான். ஷாக் ஆயிட்டான். "என்னடா சொல்ற? என்ன சொல்ற? நீ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே! இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியருக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா, வாத்தியாராவே இல்ல. அதாவது ஜூனியருக்கு கிளாஸ் டீச்சரா இருந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, பல வருஷம் ஆயிட்டு. ஆரம்பத்தில நீ ஜூனியருக்கு கிளாஸ் டீச்சரா இருந்த. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியருக்கு எனக்கு சொல்லிக் குடுக்க விருப்பம் இல்ல. அவைங்க வந்து ஒன்னத்துக்கு லாயக்கு இல்ல அப்படின்ற அளவுக்குலாம் பேசின. பட் ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாண்டடா வந்து இந்த வருஷம் ஜூனியருக்கு நானே ட்ரெய்னிங் குடுக்குறேன் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்ற அப்படின்னோனே, ஆமா டைரக்டர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி இருந்த ஜூனியர்லாம் அப்படிதான் இருந்தாய்ங்க. சீனியர் ஓரளவுக்கு கேப்பபிலிட்டியா இருந்தாய்ங்க. பட் ஆனா இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஜூனியர் லிங்கான் அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஜூனியர்ட்ட ஏதோ இருக்கு, ஏதோ ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணோனே, ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் சொல்றா, "ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன கிளாஸ் டீச்சரா ஜூனியர்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்றேன். உன்னோட ஆசைப்படியே இருக்கட்டும்" அப்படின்ற மாரி சொன்னோனே, "ஓகே ரொம்பவே நன்றி டைரக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். இவன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கான். அப்படின்ற மாரி தான் டைரக்டர் சொல்லிட்டு இருக்கான். இங்கிட்டு சைக்கோபாத் டீச்சர மனசுல நெனச்சுட்டு போயிட்டு இருக்கா. "ஹே லிங்கான் உன்னோட உண்மையான பவர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சே ஆவேன்டா. அதுக்காண்டி தான்டா நான் மெனக்கெட்டு வந்துட்டு ஜூனியர்ஸ்க்கான டீச்சர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் ஜூனியருக்கான டீச்சரா ஆகுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க காரணம் நீ தான்டா. உன்னோட பவர் நான் எந்த இடத்துல என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாம விடவே மாட்டேன்டா. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல கட்டப்பட்டாய்ங்க. அந்த இடத்துல கட்டப்பட்டு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நைட் வாட்சர் கிளாஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஜ தான் காட்டுறாய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேட்ஜ ஃபேட்டி தான் கொண்டு வந்துரு. "ஏய் பாய் லிங்கான் இங்க பாத்தியா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ஜ் கிடைச்சிருச்சு. நைட் வாட்சர் கிளாஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேர் வைக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேர ரிஜிஸ்டர் பண்ணி பேட்ஜ வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம வந்து கிளாஸ் 4ல இருக்கோம்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிட்டு, "ஏய் இங்க பாரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் வேற கிரியேட் பண்ணிட்டாங்க." அப்படின்னோனே நம்ம ஹீரோக்கு ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. "ஆமா, இப்பதான் என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ல சேர்த்துருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் இத பாருங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அகாடமியோட சோசியல் மீடியாவ செக் பண்ணி பார்க்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொன்னோனே, "என்னடா?" அப்படி சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஓ! ஏய் இங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, லிங்கான் தானே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் வேற தனித்தனி சோசியல் மீடியா இருக்கும் போல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 4க்கான சோசியல் மீடியா இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நெறைய பேர் பேசிட்டு இருக்காய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃபிரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காய்ங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யார் அப்படி சொல்லிட்டு சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருன்னு சொல்லிட்டு குரூப்லயே இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறது நல்ல விஷயம். நீங்க வந்து உங்கள பத்தி சொல்லுங்கன்னோனே, ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா, லிங்கன் நான் ஒரு பீச் டேமர் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அதே மாரி தான் ஃபேட்டி, பிங்க் ஹேர், ப்ரவுன் ஹேர் எல்லாரும் வந்து பார்த்துட்டு என்னென்ன ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் இது லிங்கானா? ஏய் இது ரொம்ப ஃபேமஸான லிங்கான் தானே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்ல இருக்காராம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஸ்டாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாப்புலர் ஆளு. இவரு நம்ம அகாடமில நம்ம கிளாஸ்ல இருக்காருன்றத நம்பவே முடியல. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யாருன்னே தெரியல. ஒரு பொண்ணு சொல்றா, "ஏய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரி பொண்ணு புடிக்கும்? உங்களுக்கு ஏதாவது கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா? அப்படி கேர்ள் ஃபிரெண்ட் இல்லன்னா, நீங்க என் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ன கூட ட்ரை பண்ணலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஐயா கடுப்பாயிட்டு, அடியே சிரிக்கும் அவ கிறுக்கி. என்ன தைரியம் இருந்தா என் ஆளுக்கு நீ கொக்கி போடுவ, பிளான போடுவ. உன்னைய சும்மா விட மாட்டேன் நீ. என் கையில மட்டும் நீ கிடைச்ச தக்காளி தக்காளி நசுக்குற மாட்டிக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சு புடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயி கத்திக்கிட்டு இருக்கா. தியா வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் ஐயா ஐயா ரொம்ப கோவப்படாத, ரொம்ப கோவப்படாத.
தெரியாத புள்ள அறியாம ஏதோ சொல்லிப்புட்டா. பச்சை புள்ள விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட புடிச்சு இழுத்துக்கிட்டா. அவன் எப்படி சொல்ல போச்சு, மாஸ்டர் என்னோட ஆளு என் ஆளு மேல கைய வைக்க நினைச்சா அவள சும்மா விடுவேனா? என் ஆளே கரெக்ட் பண்ண பிளான் போடுறான். அவள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயி கத்திக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ. ஆஹா! இவன் இந்த மாட்டிக்கு பாசமா சண்டை போடுறத நினைச்சா நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் முடியலைங்க, முடியல. அப்படின்ற மாரி தான் இது பண்ணிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, சைக்கோபாத் வாத்தி மெசேஜ போடுறான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, பிளே கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் போற சேர்ந்த எல்லா ஸ்டூடண்ட்டும் 15 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிள் ஆயிருக்கணும். நீங்க லேட்டா வந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து மொத நாளே என்ட்ட தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. தண்டனை ரொம்பவே கொடூரமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்றேன். நீங்க லேட்டா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிரவுண்ட சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ஓடணும். சும்மா சாதாரணது இல்ல. கிரவுண்ட சுத்தி 50 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்ற மாரி சொன்னோனே, யார்றா அவன் பெரிய சைக்கோவா இருப்பான் போல அப்படின்ற மாரி தான் நம்ம ஹீரோ வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். ஓகே நம்ம வந்து மொத நாளே தண்டனைலாம் வாங்கக்கூடாதுன்னு ஓகே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கரெக்ட்டா மிலிட்டரி அகாடமியோட பிளே கிரவுண்டுக்கு வந்துட்டாய்ங்க. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிள் ஆயிட்டாங்க. கிளாஸ் 4 சேர்ந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும். அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "ஏய் இவனா? இவனா? ஐய்யய்யோ! இந்த பைத்தியக்காரனாடா நம்மளோட வாத்தி. ஐயோ! நான் கூட வேற யாரோ நெனச்சு வந்தேன்." ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் தான் பார்த்திருப்பா. யார் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கா. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணாடி தான் வாத்தின்னு தெரிஞ்ச உடனே, இவன் ஆரம்பத்துல இருந்தே என்னைய வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கில்லு, என்னோட பவர பத்திலாம் கேட்டு துருவி துருவி கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்படியே போயிட்டு இருந்தா ரொம்பவே கஷ்டம். என்னோட கிளாஸ் வாத்தியாரே வந்து பார்த்தா இவன் தானா? ஐயோ! என்னடா பண்றது? அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ மனசுல நெனச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, "ஏய் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு." அதனால முதல்ல எல்லாரும் கன்னா பின்னான்னு நிக்கிறத விட்டுப்புட்டு ஒழுங்கா 5 செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டரா நிக்கிறீங்க பாக்ஸ் பாக்ஸா அப்படின்னு சொன்னோனே, 5 செகண்ட்ல ஐயோ! இவனுக்கு மனசாட்சி இருக்காடா அப்படின்ற மாரி தான் ஷாக் ஆயிட்டு இருக்கேன். அப்படி ஷாக்ல இருக்கும்போது இன்னொன்னு சொல்றேன். நீங்க மட்டும் 5 செகண்ட்ல கரெக்ட்டா நிக்கல அப்படின்னு சொல்லி வச்சேன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 புஷ் அப்ஸ் எடுக்கணும்டா அப்படின்னோனே, டேய் இவன் பெரிய பைத்தியம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா 5 செகண்ட்ல எல்லாரும் வரிசையா நின்னுட்டாய்ங்க. அப்போ வந்து ஓகே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா நிக்கிறீங்க. ஓகே. நான் வந்து இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் லீடர் செலக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் சண்டை போட போறீங்க. சண்டை போட்டு உங்கள்ல யாரு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 4க்கு நான் வந்து கிளாஸ் லீடர் ஆக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். பவர்ஃபுல்லா இருக்க ஆள் தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம பேட்டி சொல்லிட்டு இருக்கு. எனக்கு கவலையே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பவே தெரியுது. என் பிரதர் லிங்கான விட்டா யார்றா ஜெயிக்க போறா? என் பிரதருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது அல்வா சாப்பிடுற மாட்டி டப்புன்னு முடிச்சு புடுவான். அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னது கிளாஸ் லீடரா? அது வந்து பார்த்தீங்கன்னா தலைவலியே புடிச்சது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா எல்லாரோட பார்வையும் என் மேல இருக்கும். அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாரி தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருப்பான். மனசுல நெனைக்கல இந்த தடவ சொல்லவே செஞ்சுட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் இன்னொரு முக்கியமானது இருக்கு. நீங்க மட்டும் வந்து பார்த்து வச்சு கரெக்ட்டா நீங்க வந்து 1/2 அன் ஹவர்க்குள்ள உங்களோட கிளாஸ் லீடர நீங்களே தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 500 தண்டால் எடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் லீடரா இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாசம் மாசம் 1000 பாயிண்ட் கிடைக்கும். சாரி 100 பாயிண்ட் கிடைக்கும். அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடண்ட் சொல்லிட்டு இருக்கான். "ஏய் மாசம் 100 பாயிண்ட்ஸா? அது சும்மா கிடையாதுப்பா. எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவன்லி டிராகன் காயினுக்கு அது ரொம்பவே நல்ல விஷயம் தான்" அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தேன், "ஏய் நான் சும்மா விடமாட்டேன். நான் வந்து யாருன்னு சொல்லிட்டு மத்த ஸ்டூடண்ட்க்கு ப்ரூவ் பண்றதுக்காண்டியே வந்து இதுல கலந்துக்கிருவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏய் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்ல இருக்கக்கூடிய லிங்கான யார் தோற்கடிக்க போறான்னு தெரியலடா. அவன் வந்து பார்த்தேல சீனியர்ஸே புரட்டி எடுத்துட்டான். நம்ம அதுலருந்து தப்பிச்சு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். லிங்கான் வந்து பார்த்தா 88 ஸ்டூடண்ட்ஸ ஹண்ட் பண்ணிட்டு வந்தானாம்டா நான் கேள்விப்பட்டேன். என்ன பண்றது? அப்படின்ற மாட்டிக்கு இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா குரல்ல ஏதாவது டிஃபரெண்ட் ஏதாவது இருந்தா அத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா சளி புடிச்சிருக்கு. அதோட தான் உட்கார்ந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். பேஸ் இம்ப்ரூவ் பண்ணி பழைய வாய்ஸ் மட்டும் தான் குடுத்திருப்பேன் செட்டிங்ஸ்ல போயிட்டு வாய்ஸ் செட்டிங்ஸ்ல போயிட்டு. சப்போஸ் கொஞ்சம் வாய்ஸ்ல டிஃபரெண்ட் ஏற்பட்டிருந்தா சளி புடிச்சிருக்கு. அதனால அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கங்க. அப்புறம் நண்பா வந்து இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 சாப்டரையும் டப்புன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டுறேன். அதாவது 50வது சாப்டர் வரைக்கும் டப்புன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டுருவேன். நாளைக்கு நாளை கழிச்சு மட்டும் வீடியோஸ் வராது நண்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 50 சாப்டர் ஒரே வீடியோவா ரெடி பண்ணி செகண்ட் சேனல்ல அப்லோட் பண்ண போறேன். அது கொஞ்சம் தலைவலி புடிச்ச ப்ராசஸர் தான். கேட்க சிம்பிளா இருந்தா ரொம்பவே பெரியான ப்ராசஸரு. அதனால கொஞ்சம் டைம் ஆகும். அதனால வந்துட்டு நாளைக்கு நாளை கழிச்சு வீடியோ வராது நண்பா. ஓகே கேஸ் அவ்வளோதான். இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சுட்டு இந்த ஒரு சாப்டர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். சீ யூ லேட்டர். குட் நைட்.